ஸ்னாப்ட்ராகனில் ஃப்ளாஷிப்பான ஒரு சிப்செட் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் தான் இப்போதைக்கு டாப் நாட்சாக இருக்கிற ஒரு ஃப்ளாஷிப் சிப்செட்டு. அந்த சிப்செட் போட்ட மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்துடும். அப்படி பார்க்கும்போது iQOO 13 பார்த்தீங்கன்னா 54,000 ப்ரைஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 52,000க்கே கிடைக்கும். இப்போ நமக்கு ப்ரைம் டே ஆஃபரில் இன்னும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ரியல்மி GT7 Pro இந்த மொபைல் 47,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது இன்னமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா OnePlus 13 இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. மேபி இன்னமும் இதில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக சாம்சங்கில் S25 சீரீஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளாஷிப் சிப்செட் போட்டிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட்டு. அது கார்டு ஆஃபர் இல்லாமல் 80,000க்கு இருக்குது. கார்டு ஆஃபரோடு வாங்கினீங்கன்னா 70,000க்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் 65,000க்கும் கிடைக்கும். ஸோ அதில் S25 ப்ளஸ் வந்து பெரிய டிஸ்பிளே, S25 சின்ன டிஸ்பிளே, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங்கே வந்து 65,000 70,000க்கு உங்களுக்கு கிடைக்குது அந்த ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப் செட்டை போட்டு. இல்லை ஐஃபோன் வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 70,000த்தில் கிடைக்குது. iPhone 16 பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 65,000லேருந்து 70,000 வரைக்கும் கிடைக்குது. அதுலேயும் 128 256 தான் இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு இன்னும் ப்ரைம் டே ஆஃபரில் இன்னும் ரேட்டு கம்மியாகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மால் நத்திங் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுமில்லாத ஒரு ஃபோனுக்கு 80,000 ப்ரைஸ் வச்சுருக்கான். நத்திங் ஃபோன் 3. ஸோ இந்த மொபைலில் டப்பாவில் சார்ஜரும் நத்திங். ஸோ அதில் 5,000 கார்டு ஆஃபர் போட்டாலும் 75,000க்கு இந்த மொபைல் யார் வாங்குவாங்கன்னு தெரியல. ஸோ அதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 8S Gen 4 அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீமியம் கிடையாது. ஸோ ப்ரீமியமோட ஒரு கம்மியான செக்மெண்ட்டு தான். ஏன்னா ஒரு 450 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ரைஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வாங்குகிற உங்களுக்கோ இல்லை பார்க்குற உங்களுக்கோ இந்த நத்திங் ஃபோன் 3 பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 80,000 ப்ரைஸ் பாயிண்ட் இல்லை 75,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே வச்சிங்கன்னா கூட இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இதை யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.